உலகத்துல யாருமே செய்யாத சாதனைன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். யாருமே செய்ய முடியாத சாதனை. ஒருத்தர் செஞ்சுட்டாரு. ஆனா, இனிமே அத யாராலயுமே செய்ய முடியாதுன்னு ஒரு சாதனைய நம்ம கேள்விப்பட முடியுமா? அப்படி ஒரு சாதனையை ஒரு தமிழர் திரையுலகில் நிகழ்த்தியிருக்கிறார். அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவ்வளோ உறுதியா, நம்பிக்கையோடு நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தொடர்ந்து பாருங்க. வீடியோவ முழுமையா பாருங்க. பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரியும். இந்த சாதனையோட பெருமை உங்களுக்கு புரியும். இது உலக சாதனை என்பதும் புரியும். தமிழ் திணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த சாதனையை நிகழ்த்தி இருப்பவர் ராஜ்குமார். அவர் பேர் சங்ககிரி ராஜ்குமார்னு சொல்லுவாங்க. அவர் எடுத்திருக்கிற இந்த படத்தினுடைய பெயர் ஒன். ஒரு படம் எடுக்குதுன்னா நமக்கு தெரியும். ஒரு சங்கர் ஒரு படம் எடுக்கிறாரு, மணிரத்னம் ஒரு படம் எடுக்கிறாருனாக்கா அதை இவர் டைரக்ட் பண்ணுறாரு. அவருடைய உதவியாளர் ஒரு 8 பேர் இருப்பாங்க. யார் இயக்குனரோட உதவியாளர்கள். கேமராமேன் பி.சி. ஸ்ரீராம் இருப்பார். அவருக்கு ஒரு 10 உதவியாளர் இருப்பாங்க. ஆர்ட் டைரக்டர் இருப்பாங்க. அவருக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. இசையமைப்பாளர் இருப்பார். அவர்கிட்ட ஒரு பெரிய டீம் ஒரு 100 பேர் கூட இருப்பாங்க இசையமைக்கிறவங்க. நலபாக சங்கம் இருக்கும். அங்கே சாப்பாடு சமைக்கிறவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. அதை பரிமாறுறவங்க ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. இப்படி கிராஃபிக்ஸ் பண்ணுறதுனா நம்ம எந்திரன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஃபிக்ஸ் பண்ணது யாருன்னு சொல்லி லிஸ்ட்டு படம் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஒரு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் கிராஃபிக்ஸ் பண்ணதா சொல்லுவாங்க. வாகன ஓட்டிகள் யார் யாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் அந்த வண்டிக்கு எவ்வளோ வாகனங்கள் ஓட்டி வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மேனேஜர்ஸ் இருப்பாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க. இப்படி ஒரு படம்னு எடுத்துக்கிட்டால் குறைந்தது மிக மிக குறைந்தது ஒரு 1000-2000 பேர் பணியாற்றுவாங்க. இதுதான் ஒரு திரைப்படம், இயல்பாக எடுக்கிற படங்கள். ராஜ்குமார் என்ன பண்ணியிருக்கார் சாதனைனா, அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ஒரே மனிதர், அவர் தான் இயக்குனர். அவருக்கு உதவியாளர் யாருமே இல்லை. அவரே தான் வாகனம் ஓட்டுறாரு. உதவியாளர் யாரும் இல்லை. அவரே தான் சமைக்கிறாரு. அவரே அவருக்கு பரிமாறிக்கிறாரு. அவர் தான் எடிட் பண்ணுறாரு. அவர் தான் கிராஃபிக்ஸ் பண்ணுறாரு. நமக்கு ஒரு 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. தமிழ் சினிமா தொழிற்சங்கம் என்று சொல்கிறதுல பெப்சின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது. அந்த 24 கிராஃப்ட்ஸும் சேர்ந்து தான் ஒரு படத்தை உருவாக்குவாங்க. அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களும் சேர்ந்து. நடிகர்கள் தனி. இவரே தான் நடிச்சிருக்காரு. ஒரு படம் எடுக்கணும்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு காட்டில் ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணுறாரு ஒரு இடத்துல. அவர் கேமராவை வச்சுக்கணும். அவரே போய் நிற்கணும், நடிக்கணும். அவருக்கு இன்னொரு நண்பர் தேடி வர்றார். அந்த நண்பரும் ராஜ்குமார் தான். அப்போது அந்த மார்ஃபிங் பண்ணுற வேலையை ஆரம்பிக்கணும். இவர் ஒரு இடத்துல நின்றுட்டு மறுபடியும் அந்த வேஷம் போட்டுட்டு அவர் வரணும். இன்னொரு ஃப்ரெண்டு வர்றார். அவரும் ராஜ்குமார் தான். இப்படி ஒரு 5 பேர் அங்கே சேர்றாங்க. 5 விதமான உடைகள். கேமரா ஒரு இடத்துல இருக்கு. நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இந்த காம்ப்ரமைஸே இல்லை. கிராஃபிக்ஸ்லாம் பிரமாதமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்காரு, இந்த 5 பேர் வராங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து வருவாங்க. ஒரே இடத்துல கேமராவை சிலை மாதிரி வச்சு எடுக்கல. அதுக்கு சில தொழில்நுட்பங்கள் படுத்துறாரு. கையில் சின்ன ரிமோட் வச்சுருக்காரு. அதன் மூலமாக அந்த கேமராவை இந்த பக்கமும் அந்த பக்கம் ட்ராலியில் நகர்த்துறாரு. அது சின்ன இந்த வண்டியெலாம் குழந்தைகள் ஓட்டுவாங்க தெரியுமா, பொம்மை கார்லாம், அதுக்கான ரிமோட் வச்சுக்கிட்டு அந்த கேமரா இங்கே போகுது அங்கே போகுது, முன்னாடி வருது பின்னாடி எல்லாமே அவர் அதுலேருந்து பண்ணுறாரு. சில இடங்களில் பிரம்மாண்டமாக ஒரு ட்ரெயினில் அவர் தொங்கிக்கிட்டு வருவான் முன்னாடி. அந்த ட்ரெயின் இன்னொரு பக்கம் இருந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஓடி வந்து அவனை காப்பாற்றுவான். எப்படி எடுத்தான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இடத்துல வேகமாக பஸ் வரும். அந்த இடத்துல பாலம் உடஞ்சி கிடக்கும். பஸ்ஸு போய் கீழே விடும். கிராஃபிக்ஸ் இது இந்தியாவில் காடுகளில் தனியாக போய் ஒரு மனுஷன் பண்ணிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல. அமெரிக்காவில் போயிட்டார் இவர். அமெரிக்காலாம் அந்த பெரிய இந்த பில்டிங்கில் தொங்குறாரு. உலகத்தின் உயரமான பில்டிங்னு சொல்லுவாங்களே, அதில் தொங்கிட்டு கிடக்கிறாரு. என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. அது எப்படி எடுத்திருக்காரு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தரையில் படுத்துக்கிட்டார். தரையில் படுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஊக்க மாட்டிட்டு அந்த இடத்துல அவர் அப்படியே தொங்குற மாதிரி நடிச்சிட்டு கிராஃபிக்ஸில் அந்த பில்டிங்கில் தொங்குற மாதிரி எடுக்கிறாரு. இன்னொரு சீன் பார்த்தீங்கன்னா, அவர் காருக்குள்ளே இருந்து கேமரா அவர் தலை பின்னாடி முன்னாடி போயிட்டு முன்னாடி இருக்கிற ஆளுக்களை காட்டுது. எப்படி எடுக்க முடியும்? கேமரா இவர் தானே வச்சிருக்கணும். இவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, ஒரு மூங்கில் கொம்பில் அதை கட்டிட்டார். கார் பின்னாடி இந்த டோரை திறந்துட்டார். காரை அவர் ரிவர்ஸில் எடுக்கிறார். அந்த மூங்கில் கொம்பு முன்னாடி இருக்க கேமரா. ஆச்சரியம் பாருங்க. அது பின்னாடி வர 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 காரில் முன்னாடி அது காட்டுற மாதிரி எடுத்திருக்காரு.
ஒன்று ரெண்டு இல்லை, அப்போ அத்தனை வேடங்கள் அவர் நடிச்சிருக்காரு. ஒரு 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 காட்சியில் சினிமா தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு 500 ராஜ்குமார் இருப்பார் அந்த தியேட்டர் ஃபுல்லா. எப்படி ஒரு மனிதன் சாத்தியமா? யாராவது நான் எடுக்க முடியாது எடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இந்த சாதனையை நிகழ்த்த முடியாது என்பதற்கு ஒரு இதுதான் காரணம். ஒரு இசையமைப்பை தெரியுறான்னு இப்போ டி ராஜேந்தர் இருக்காரு. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், இசையமைப்பு, ஒளிப்பதிவுன்னு போட்டு 6-7 கிராஃப்ட்ஸ் போடுவார். ஆனால் என்ன, அவர் கதை எழுத்துக்கு உதவியாளர் இருப்பாங்க, இசையமைக்கிற இடத்துல அவருக்கு தொழில் கூடத்தில் அவ்வளோ இசை கலைஞர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் கிட்டார் வாசிப்பார், ஒருத்தர் இது பண்ணுவார் இல்லையா, ஒருத்தர் மிருதங்கம் வாசிப்பார், கீபோர்டு வாசிப்பார், எல்லாரும் தானே இருப்பாங்க. சவுண்ட் இன்ஜினியர் இருப்பார். அதே போல் ஒரு அதாவது பண்ண எல்லா துறையிலும் ஒரு ஒளிப்பதிவுனா அங்கே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, ஆர்ட் டைரக்டர்னா அவருக்கு ஒரு 15 பேர் இருப்பாங்கல்ல. இவரே தான் பண்ணுறாரு. ஒரு சீன் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த படம் பார்க்க பார்க்க எனக்கு பல மலைப்பு இருக்கு. ஒருத்தன் ஊனமுற்றவராக இருப்பார் ராஜ்குமார், அடிபட்டிருக்கும். அங்கேருந்து கத்துவார், எனக்கு அந்த கால் செயற்கை காலை தூக்கி போடுறான்னு. இப்போ இவரே தான் இன்னொரு வேஷமாக இன்னொரு நண்பனாக போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அதை தூக்கி போடணும். தூக்கி போடுறதை எடுத்துட்டாரு. அப்போ தூக்கி போட்டோடனே வந்து பிடிக்கிற மாதிரி ஒன்று எடுக்கணும்ல, மறுபடியும் இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. இவர் அது எப்படி வந்து அது வந்து எப்போ விழுந்துருச்சு, அதனால என்ன பண்ணார், ரிவர்ஸ் ஷாட் எடுக்கிறாரு. இவர் கையில் இருக்கிறத தூக்கி விசிறி அடிக்கிறாரு. ரிவர்ஸில் பண்ணும்போது அது கையில் வந்து பிடிக்கிற மாதிரி எடுக்கிறாரு. சினிமாவினுடைய அத்தனை தொழில்நுட்பங்களும் தெரிந்தவரால் தான் இதெல்லாம் எடுக்க முடியும். ஒவ்வொரு கேமராவும் ஹேண்டில் பண்ணுறது இருக்குல்ல. இத்தனைக்கும் அவர் ஒரு சின்ன ஒரு இந்த ஒரு சின்ன டென்ட், அவர் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு குடிசைக்குள்ளே தான் இவ்வளோ நடக்குது. லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு கட் பண்ணி போட்டு தான் அத்தனை கிராஃபிக்ஸும் பண்ணுறாரு. கிராஃபிக்ஸ் சென்டர்னால் அது ஒரு அமெரிக்காவில் இருக்கணும்லாம் இல்லை. இவர் ஒரு சும்மா ஜட்டி ஒரு ஆஃப்டர் ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாடல் செய்கிறது, அந்த கேப்சரிங் பண்ணுறது எல்லாமே இவர் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு, ஒரு தமிழன் இவ்வளோ சிரமப்பட்டு இந்த படத்தை ஒரே ஒரு மனிதனாக இருந்து இங்கே பண்ணுறதுலாம் வேற. அமெரிக்காவில் போய் உட்காந்துட்டு அங்கே ஒரு கேமரா தூக்கி போயிட்டு வச்சுட்டு அவ்வளோ மக்கள் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு ஆளையாக ரிமூவ் பண்ணணும் கேமரா, அவங்களெல்லாம் எடுத்துட்டு அவர் மட்டும் இருக்கிற மாதிரி காட்டணும். இதில் படத்தில் ஹெலிகாப்டர்லேருந்து கீழே விழுறாங்க, ட்ரெயினில் போய் அங்கே ஏதோ விழுறாங்க, கப்பலில் எடுக்காத காட்சி கிடையாது. அது இப்போ இவ்வளோ சிரமப்பட்டு இந்த படத்தை அவர் எடுத்து முடிச்சிட்டார். சிரமமாக நம்ம வந்து ஒரு விமர்சனம் தான் பண்ண முடியும். எதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். அப்போ எதுக்கு அவதார் ஏன் எடுக்கணும்? ஜேம்ஸ் கேமரூன் எதுக்கு அவதார்? ஜுராசிக் பார்க்குன்ற படத்தை ஸ்பீல்பர்க் எதுக்கு எடுக்கணும்? ஏதோ ஒரு உயிரினம் எப்போ அழிஞ்சு போச்சு, இப்போ ஏன் எடுக்கணும்? இல்லை ஒரு டபுள் ஆக்ஷன் ஏன் எடுக்கணும்? இவரே எதுக்கு இத்தனை வேஷன் அடிக்கணும்னா சிவாஜி எதுக்கு இத்தனை டபுள் ஆக்ஷன் எடுக்கு? ஒரு திறமையை வெளிப்படுத்த ஒரு சான்ஸாக கமல்ஹாசன் 10 இது அவதாரம் எடுத்தார். அவதாரத்தில் சிவாஜி கணேசன் வந்து நவராத்திரியில் 9 வேடங்கள் இட்டார். இது எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாமே ஒன்று பண்ணுறதுக்கு, ஒரு சாதிக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுப்பாங்க. இதை ஏன் பண்ணணும்னு கேட்டால், ஒருத்தர் கின்னஸில் வர்றதுக்காக சுயஸ் கால்வாயை நீந்தி கடந்தான். எதுக்கு அதை கடக்கணும்? அதான் போட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது இல்லையா? இது ஒரு சாதனைக்காக அவர் இதை எடுக்கிறாரு. மிகப்பெரிய மகத்தான சாதனையை இந்த தமிழன் நிகழ்த்தியிருக்கார். இந்த செய்தியை வந்து அவர் வந்து ஒரு ஆண்டா போராடுறாரு. விதவிதமாக எல்லாருக்கும் போட்டு காட்டுறாரு. எல்லாரும் ஒரு ஒரு பதில் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த உண்மை வந்து உலகம் ஃபுல்லாக தெரியணும். இதைத்தான் ஒரு படத்தில் ஏதோ சசிகுமார் நல்லா நடித்தாருன்றதுக்காக கமல்ஹாசன் பாராட்டுறாரு, வரவேற்கிறோம். இந்த படத்தை தான் கமல்ஹாசன் முக்கியமாக பாராட்டணும். ரஜினிகாந்த் யாரோ ஒரு நடிகரை போய் தேடி போய் சந்தித்து பாராட்டினாருன்றாங்க. இந்த படத்தை தான் பாராட்டணும். முதலமைச்சர் இந்த படத்தை நிச்சயமாக பாராட்டணும். ஏன் பிரதமர் பாராட்டணும்? ஆஸ்காரில் இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் கூட இதை பாராட்டியே ஆகணும். ஹாலிவுட்டுக்கு போகணும். இந்த செய்தி வந்து எப்படி ஆகிலும் உலகம் ஃபுல்லாக போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு மகத்தான சாதனையை ஒரு தமிழன், ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஒரு இளைஞன் செய்து முடிச்சிருக்கான். இது எல்லாருக்கும் பரப்புங்க, பார்க்குறவங்க எல்லாரும் பரப்புங்க. இதில் வந்து ஒரு தமிழன் உலகை அடையணும். இது உலக சாதனை. இருக்கிற இந்த 800 கோடி பேரில் நான் இன்னைக்கு கூட சவால் விடுறேன். யாராவது ஒருத்தர் இந்த முயற்சி எடுத்து பண்ண முடியுமா? ஒரே ஒரு ஆள் இதை எடுத்து செய்ய முடியுமா? இது ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டாக்கா நமக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது என்ன, ஒரே ஆள் ஒரே ஷாட்டில் ஒரு படம் எடுக்கிறார் பார்த்திபன். ஒரே நாளில் ஒரு படத்தை எடுத்தாங்க முன்னாடி ஒரு முறை. அது ஒரு 6 இடத்துல ஷூட்டிங் நடந்து 6 டைரக்டர்கள் எடுத்தாங்க.
இப்படி சுயம்வரம்னு ஒரு படம், இப்படி பல்வேறு சாதனைகள் தமிழில் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு கூட்டு முயற்சி. ஒரு ஒரு சங்கர் ஒரு பிரம்மாண்டமான 500 கோடியில் ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதில் ஒரு 1,00,000 பேர் உழைச்சி அது சங்கர் படமாக வெளிவரும். ஆனால் உழைச்சது 1,00,000 பேர். இது உண்மையான உழைப்பு. இதில் வேற எந்த மனிதனும் இல்லவே இல்லை. இவர் ஒருத்தர் தான் உழைச்சிருக்கார், ஒரு தமிழர். இந்த படத்தை அன்பு கூர்ந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. இதில் விமர்சிக்க அவர் எதுக்கு நடிக்கணும், அவர் என்ன ஒரு ஹீரோ மாதிரியே இல்லையே, கமல் மாதிரியே இல்லையே, விஜய் மாதிரியே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இந்த படத்தை ஒரு சவால், உலகத்துக்கே விடப்படுகிற ஒரு சவாலாக இந்த படத்தை, இந்த சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். அன்பு கூர்ந்து மக்கள் அனைவரும் இதை பாருங்க, இதை பகிருங்க. இதில் ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க. இதை ஏன் எடுக்கணும்னு ஒருத்தர் கேட்டார்ல, அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இதில் என்ன அற்புதங்கள் இருக்குன்னு கேளுங்க. அத்தனைக்கும் நான் பதில் சொல்கிறேன். அன்பு கூர்ந்து இதை எல்லாருக்கும் பகிருங்கள். உலகை எட்டும் வரை பகிர்ந்து கொண்டே இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.